வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும், பின்னர் அந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி 1ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு, அதாவது விடியற் காலை அந்த 1:30 மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு. மேற்படி செல்வ வளமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம். பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள், காலைல 10:30 மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நிலவும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா, அந்நிய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும் போது எத்தனை ஏகாதசி, பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்திலேயே சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை, அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மகா சிவராத்திரியை. அடுத்து மாசி மகம், அம்பிகை ஜனிச்ச நாளாக அந்த மாசி மகத்தை நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க. கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பெண்கள், திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம். அடுத்தது இந்த பூணல் அணிவிக்கும் இதுவும் சொல்லுவாங்க. மாசி பூணல் பாசி படியாதுன்னு சொல்லுவோம். மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க. புதுசாக பூணல் போடுறாங்க அப்படின்னா, யஜ்ஞோபவிதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மாசி மாதத்தை மேக்ஸிமம் ஆட்கள் மாசி மாதம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல், விரதங்கள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம பண்ண இந்த மாதத்தில், இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். இனி வரப்போவது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சித்திரை நட்சத்திரம் இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவாங்க. காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய உழைப்பு மிகவும் முக்கியம். நேர்மையான வழியில் நீங்கள் அதை உழைத்து அந்த காரியத்தை வெற்றி பெற்று நல்ல பாராட்டுகளை நிச்சயமாக பெறுவீர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. பணம் சீராக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் எந்த இடத்துலையும் பணம் முழுவதும் முடங்கி போயிடாது. உங்கள் தொழில் செய்வதற்கான ரொட்டேஷனுக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி போயிட்டு இருக்கலாம். புதிய முதலீடுகள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் புதிய முதலீடு, அதிக முதலீடுகள் செய்வதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மேற்படி உங்களுடைய பழைய பாக்கிகள் வந்து சேர்றதுல சற்று நிலுவையில் இருந்த பணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அதுவும் நல்லபடியாக வந்து சேர தெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். செஞ்சுக்கிட்டே இருங்க. நேர்மையான முறையில் உங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருங்க. அது நல்லபடியாக இருக்கும். வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளிடம், சக ஊழியர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அந்த ஒற்றுமை நிலவணும், அது அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய கோபம், உங்களுடைய வார்த்தைகள்
சூழ்நிலைகள் பலரை துன்பமடைய செய்யும். அதில் சற்று பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதற்குண்டான காலகட்டம் இது. வேறு யாரையும் நம்பி ஷூரிட்டி போடுறதோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன்றது கதையெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அவ்வளோதான். வேறு எதிரியாக இறங்கணும் அப்படின்னா நம்ம வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் அவசப்பட வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலம் நல்ல பெயர்களையும் நல்ல பண்புகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்வதற்கான நல்ல வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.